சிஎஸ்கேயோட அன்கேப்டு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, 4 கோடி ரூபாய்க்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு சூப்பர் ஸ்டார் எம்எஸ் தோனி இருக்காரு. அவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் ஆடிட்டு இருந்தாரு. பட் நீ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் கொஞ்சம் ஊர்வில் பட்டேலையும் க்ரூம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊர்வில் பட்டேலும் பார்த்தா பயங்கர தோனியோட ஃபேனா இருக்காரு. அவர் மாதிரியே கொஞ்சம் ஸ்டம்பிங் ஸ்டைலா இருக்கட்டும், பேட்டிங்ல அக்ரெசிவ் ஸ்டைலா இருக்கட்டும் இருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன்னா ஊர்வில் பட்டேல தான் அடுத்த ஒரு அந்த இடத்துக்கு க்ரூம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறப்ப சஞ்சு சாம்சன் இப்ப உள்ள வந்துட்டாரு. ஓகேவா? சோ இப்ப என்னன்னா டூ மச் ஆஃப் விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப நம்ம தோனி அவர் நினைச்சாருன்னா அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அஸ் அ பேட்டரா மட்டுமே இம்பாக்ட் பிளேயரா ஆட முடியும். ஏன்னா டூபேயோட பவுலிங்கும் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா சிவம் டூபே இம்பாக்ட் பிளேயரா இல்லாம உள்ள கொண்டு வருவாங்க. சோ என்ன பண்ணுவாங்க, இல்ல எது பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எம்எஸ் தோனி வந்து இல்ல ஆன் ஃபீல்ட்ல இருக்கணும், கீப்பிங் நின்னுட்டு அவர் வந்து கொஞ்சம் கேப்டன்சில கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் லீடர்ஷிப்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இம்பாக்ட் பிளேயரா மட்டும் வந்து அதிரடி காட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இம்பாக்ட் பிளேயரா மட்டும் வந்தா வந்து கிரவுண்ட்ல யார் வந்து பாப்பா? வெறும் இம்பாக்ட் பிளேயரா மட்டும் வந்து பார்த்தா ஓகே, யாரும் வரமாட்டாங்க மோஸ்ட்லி. ரெண்டாவது வந்துட்டு ஹைப் கிரியேட் பண்ணா ஸ்டெம்பிங் வேணும், கேச்சஸ் வேணும். வெறும் ஒரு 4 ஒரு 6 இம்பாக்ட் பிளேயரா வந்து அடிச்சா மட்டும் பத்தாது. சோ கிரௌட் எப்பவுமே வந்து ஃபீல்ட்ல இருக்கணும்னு பாப்பாங்க. உருவில் பட்டேல் வந்து ஸ்டார்டிங்ல ஆடுறது கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும். பிளேயிங் லெவல்ல ஸ்டார்டிங் ஆட முடியாது, ஏன்னா டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணதுனால உருவில் பட்டேல் ஆடுறது கஷ்டம். சோ சாம்சனை கூட வந்து ஃபீல்டரா போட்டுல சாம்சன் இம்பாக்ட் பிளேயரா வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. தோனி கீப்பிங்ல பண்ணிட்டு சாம்சன் இம்பாக்ட் பிளேயரா வரலாம். சிவம் துபே அவங்க வந்து அந்த பவுலிங் ஆல்ரவுண்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ தோனி வந்து கம்பல்சரி ஃபீல்ட்ல இருப்பாரு, இந்த ஒரு சீசன் ஆடிடுவாரு மேக்ஸிமம். இல்ல உண்மைதான், நம்ம என்னதான் இங்க இருந்து பேசினாலும் நம்ம வந்து ஒருவேளை கிரவுண்டுக்கு போறப்ப முன்ன டாஸ் போடுறதுக்கு வருவாப்ல, அதுவே ஒரு மாதிரி மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்றப்ப ஃபீல்டுலயும் இல்ல அப்படின்னா எல்லா ஃபேன்ஸுமே டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ வந்து அந்த இம்பாக்ட் பிளேயரா அவர் ஆட போறது ரெண்டு ஓவரோ என்னவோ மட்டும் தான், அந்த 18th to 20th ஓவர் வரைக்கும். சோ அதுல எந்த அளவுக்கு சான்சஸ் இருக்கும்ன்ற மெஜாரிட்டியும் கஷ்டம். சோ அட்லீஸ்ட் இத்தனை நாள் ஃபீல்டுல பார்த்த சந்தோஷமாவது இருக்கும். இப்ப அதுவும் போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். கரெக்ட், சும்மாவே வந்து எல்லாரும் அவுட் ஆகுங்கன்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஒருவேளை வெறும் இம்பாக்ட் பிளேயரா மட்டும் தான் வராங்க அப்படின்னா ஓபனர்ஸே அவுட் ஆகும். சப்போஸ் கீப்பர் வேற யாராச்சும் பண்ணா கீப்பர் இன்ஜுரி ஆகணும்னு வேண்ட ஆரம்பிச்சிருவாங்க, வேற வழி இல்ல. அதனால நல்லது அவரே விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனா வரதுதான். மோஸ்ட் ப்ராபப்லி இதுதான் லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்றோம். இல்ல இந்த சீசனோட எண்ட்லயே டெஃபினெட்லி நாட் ஏதாவது மாஸ் போர்டு வருதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.